ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இந்த வீடியோவை ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். அன்னைக்கு சரியா 2012 திருப்பூர். ராஜா அப்படிங்கிற நபருக்கு நைட்டு ஒரு 10 மணி அளவில் ஒரு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல ஆப்போசிட்ல இருந்து ரொம்ப மூச்சு வாங்க பதட்டத்தோட ஒரு நபர் ஸ்பாட் எல்லாமே ஓகே, லொக்கேஷன் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ராஜாக்கு ரொம்ப நாளாகவே டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. ஸோ அதனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து நம்மளும் எப்படியாவது சினிமா ஃபீல்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி ராஜாவும் பிளான் பண்ணுறாரு. அப்படி அவர் பிளான் பண்ணி போன இடம் தான் வால்பாறை. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு நடந்த சம்பவங்களை சொல்லும்போது என்னாலேயே அதை கேட்க முடியல. அப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கினாங்க, அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற அன்புள்ளங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நம்மளோட சேனல் கிட்டத்தட்ட 1700 சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டோம். நம்மளோட சேனலுக்கும் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறது மூலயமா நம்மளோட சேனலோட வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் காமிக்கும். அதனால வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போதே டக்குன்னு அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்கு கீழே 3 டாட் இருக்கும்ல, அந்த 3 டாட்டுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் வரும். இல்லை அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் ஹைப் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே ஹைப் கொடுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. 2012 திருப்பூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராம பகுதியில் ராஜா அப்படிங்கிற ஒரு வாலிபர் வசிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர்லேயே இருக்கிற மிகவும் பிரபலமான ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராகவும் வேலை செஞ்சுருக்கிறாரு. ராஜா இந்த வேலையை ஒரு வேண்டா வெறுப்பாக செஞ்சுருக்கிறாரு. ஏன் அப்படின்னா ராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு ஆசை. ஆனால் அவரோட ஃபேமிலியில் யாருமே சப்போர்ட் பண்ணாததுனால, யாருக்குமே பிடிக்காத காரணத்தினால ராஜாவுக்கு பிடிக்காம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் ராஜா நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற குறும்படங்களை யூடியூப்ல அப்லோட் செய்கிறாங்க. அதுவும் நிறைய ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஒரு சிலருக்கு பட வாய்ப்புகளும் கொடுக்குறாங்கிறத நியூஸ் எல்லாத்தையுமே ராஜா படிக்கிறாரு. இதை படித்த உடனே ஏன் நம்மளும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. இப்படி ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு முடிவுக்கும் வராரு. கண்டிப்பாக நம்மளும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னை போல சினிமாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர்கிட்ட பேசி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. இப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் முடிஞ்சு காலேஜ் லீவும் விடப்படுது. பசங்க எல்லாருமே இவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ சார் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகலாம், என்ன கதை அப்படின்னு சொல்லி தினம் தினம் அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ராஜாவோட டீம் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பசங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லவ் ஸ்டோரி இல்லை அப்படின்னா ஒரு காமெடி கலந்த ஒரு மிக்சட் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி வந்து எடுக்கலாம், நல்லா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜாக்கு வந்து அதுல பெருசா ஈடுபாடே இல்லை. ஏன் அப்படின்னா 2012 அந்த காலகட்டத்தில் தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பிரபலமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பெரும்பாலும் லவ் ஸ்டோரி மற்றும் காமெடி கலந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸாகவே தான் இருந்தது. இதனால வேற ஏதாவது புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. ஹாரர் பேஸ் பண்ணி எந்த ஒரு ஷார்ட் பிலிம்ஸும் வரல, அது மட்டும் இல்லாம பெருசா எதுவும் ரீச் ஆகல அப்படிங்கிறத ராஜா நல்லாவே நோட் பண்றாரு. அதனால நம்மளும் ஏன் ஒரு ஹாரர் பேஸ் பண்ண ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜாவும் பிளான் பண்ணி அந்த ஷார்ட் பிலிமுக்கான ஸ்கிரிப்டையும் எழுதுறாரு. அப்படி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில போய் அவரோட டீமு கிட்ட அவர் எழுதின ஸ்கிரிப்டை படிக்கிறாரு. அப்படி படிச்சு காமிக்கும் போதே எல்லாத்துக்கும் ரொம்பவுமே பயமா இருக்குது. இதெல்லாம் கேட்க கேட்க அந்த பசங்களுக்கு ரொம்பவுமே பயமானதுனால இது ரொம்பவுமே பயமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்குது. கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம்னா கண்டிப்பா நல்ல ட்ரெண்ட் ஆகும், நம்ம எல்லாத்துக்குமே பட வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதைக்களம் ஃபுல்லாவே ஒரு மலைப்பகுதியில் தான் நடக்குது. அப்படி அந்த மலைப்பகுதியில ஏதாவது பாலடைந்த வீடுகள் இல்லை பில்டிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கிற சமயத்துல சரியா அன்னைக்கு நைட் ஒரு 10 மணி அளவுல ராஜாவோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ராஜாவுக்கு கால் பண்றாரு. ராஜாவும் போனை எடுத்து ஹலோன்னு சொல்ல அந்த சைட்ல இருந்து ரொம்ப மூச்சு வாங்க பதட்டத்தோட அந்த நபர் டக்குன்னு நீங்க கேட்ட மாதிரியான ஒரு லொகேஷன் வால்பாறையில் இருக்குது, அது மட்டும் இல்லாம பிக்சர்ஸும் லொகேஷனும் உங்க போனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ராஜா தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு.
இதுக்கப்புறமா ராஜாவும் அவர் அனுப்பின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறாரு, ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் அவரோட டீம் கிட்ட காமிக்கவும் அந்த பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருது. இதுக்கப்புறமும் நாட்களை வீணாக கடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் ராஜாவும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு 2 நாள் டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் எல்லா கருவிகளையும் எடுத்துட்டு ஒரு டிராவல்ஸ் வேனையும் புக் பண்ணிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க தேங்காய் பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு பூசாரியும் அந்த தேங்காய் எடுத்து உடைக்கிறாரு. உடைக்கும் போது தேங்காய் முழுமையாவே அழுகி இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கருக்குன்னு ஆயிருது. இதை பார்த்த ராஜாவும் பழைய தேங்காயா இருக்கும்பா, இதுக்கெல்லாம் பெருசா நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் வண்டியில் ஏறிடுறாங்க. வண்டியும் பொறுமையா திருப்பூர்ல இருந்து வால்பாறை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. இவங்க கிளம்பும் போதே சாயங்கால டைம்ல தான் கிளம்பி இருக்கிறாங்க. வால்பாறையை நெருங்கினதுக்கு அப்புறமா அங்கங்க வண்டியை நிப்பாட்டி அவங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க தங்கறதுக்கு ஒரு ரெசார்ட்டும் புக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி அவங்க ரெசார்ட்டுக்கு போகும்போதே நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆயிருது. அந்த ரெசார்ட்டுக்கு போற வழியில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் அனுப்பின அந்த லொகேஷன் இருக்குது. அந்த லொகேஷனை தாண்டினோடனே பசங்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. சார் அந்த லொகேஷனை தாண்டிட்டோம், வண்டி திருப்ப சொல்லுங்க, போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா நைட் டைம்ல தான் நான் போய் ஷூட் பண்ண போறோம், இப்போ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே அவங்க ரூமுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. ரூமுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டா ஒரு 11:45 மணி அளவுல எல்லாருமே அந்த லொகேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க வேன்ல ஏறி உட்காந்துடுறாங்க. ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இப்ப யாருமே இல்லாம தன்னந்தனிமையா கருகும்னு பனிமூட்டத்தோட இருக்கிற அந்த வால்பாறை ரோட்ல இவங்களோட வேன் மட்டும் தன்னந்தனிமையா பயணிச்சு போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இவங்க போய் சேர வேண்டிய அந்த லொகேஷனுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. கொஞ்சம் அந்த ரோட்ல இருந்து காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியது இருந்திருக்கு. அதனால அவங்க வண்டியை மெயின் ரோட்லயே நிப்பாட்டிட்டு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு டார்ச் லைட் எல்லாம் கையில் எடுத்துட்டு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரா பொறுமையா அந்த வண்டியை விட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே இறங்கினதுக்கு அப்புறமா அந்த பசங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு வீடுகள் கூட இல்லை. இருந்தாலும் ராஜா தங்களோட தான் இருக்காரு அப்படிங்கறதுனால எல்லாரும் ஒரு தைரியத்தோட பொறுமையா அந்த காட்டுவழி பாதையில நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. டார்ச் லைட்டு சுத்தமாவே பத்த மாட்டேங்குது. பத்தாவதுக்கு 10 பேருமே கையில டார்ச் லைட் வச்சிருக்காங்க. அந்த டார்ச் லைட் எதுவுமே சுத்தமா பத்தல. அந்த அளவுக்கு கருகும்னு இருட்டு. பத்தாவதுக்கு அவங்க கையில் இருக்கிற ஃபோனோட டார்ச் லைட் எல்லாம் ஆன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் நடந்து போனதுக்கு அப்புறமா அவங்க போக வேண்டிய அந்த வீட்டுக்கும் சேர்ந்துடுறாங்க. அந்த வீட்டை பார்த்த உடனே அந்த வால்பாறையோட குளிரை விட அந்த வீட்டை பார்த்த பயத்துல அந்த பசங்க எல்லாத்துக்குமே கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமா யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி அந்த வீடு தோற்றம் அளிக்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மரங்களோட வேர்களும் ஃபுல்லாவே அந்த வீட்டை பின்னி பிணைஞ்சிருக்குது. இதெல்லாம் பார்க்க அந்த பசங்களுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. அந்த இருட்டான சூழ்நிலையில பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அந்த கருகும்மன் இருக்கிற இருட்டுல அந்த வீட்டை பார்க்கும்போது இந்த பசங்களுக்கு ரொம்பவுமே பயத்தை கொடுக்குது. இதுக்கப்புறமா ரெக்கார்டிங் ஆன் செய்யப்படுது. எல்லாரும் ஒரு பயத்தோடையே அந்த வீட்டை நோக்கி பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா ராஜாவும் அந்த வீட்டோட மெயின் டோரை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணும்போது அந்த டோரும் ஒரு பயமுறுத்தும் ஓசையோடையே திறக்குது. அதை கேட்க இந்த பசங்களுக்கு இன்னுமே பயமாகுது. அந்த டோர் ஃபுல்லாவே திறந்ததுக்கு அப்புறமா பட்டுன்னு ஒரு சத்தத்தோட அந்த டோரும் கழண்டு விழுந்துருது. இதை பார்த்த பசங்க மறுபடியும் பயப்படுறாங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது ராஜா அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டோரோட கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே இத்து போய் இருக்கிறதுனால அந்த டோர் கட்டாயி விழுந்துருச்சு. இதை பார்த்து பயப்படாதீங்க, இது நார்மலா இருக்கிற விஷயம் தான், இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த பசங்களுக்கு தைரியம் சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் அமானுஷ்ய ஆட்டங்களே ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கேமராவை கையில் வச்சிருந்த அந்த பையன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். என்ன அப்படின்னா, கேமரா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீன் அப்படியே பிளர் ஆகுது. இதை பார்த்து ரொம்ப ஷாக்கான அந்த பையன் அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணி அந்த கேமராவை இப்படியே ரெடி பண்றான். கேமராவும் ரெடி ஆயிடுது. இதுக்கப்புறமா ஒவ்வொரு ரூமும் போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. தேவையான கிளிப்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட ஹாலில் நின்று அடுத்த ஷூட்டிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க காதையே கிழிக்கிற மாதிரி ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தங்கள் அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே எல்லா பசங்களுக்கும் மறுபடியும் பயம் வந்து எல்லாருமே ராஜாவை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, காத்து பலமா அடிக்கிறதுனால அந்த மரங்கள் உரசி இந்த மாதிரியான சத்தங்களை எழுப்புது, இதனால பயப்படாதீங்க அப்படின்னு ராஜாவும் அந்த பசங்களுக்கு தைரியம் சொல்றாரு.
ஆனால் ராஜாக்கும் இப்போ ரொம்பவுமே பயமாக இருக்கு. இதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள் அவரோட உயிரையே எடுக்க போகுது அப்படின்னு ராஜாக்கு இப்போ தெரியல. அப்படி என்ன ஆயிருக்குன்னா, சரியா அந்த கேமரா லைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிக்கும் போதே மணி சரியா 12:45 ஆயிருது. அந்த டைம்ல ரொம்பவுமே குளிரும் அதிகமாயிருது, இருட்டும் ரொம்ப அதிகமாயிருது. அந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ அந்த கதையில இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோ ராஜா தான். அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் படி ராஜா ஒரு ஸ்டூடெண்ட். அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயத்தின் படி ஒரு பேய் வீட்டில் தன்னந்தனிமையில் ஒரு நைட் ஃபுல்லாகவே தங்க வேண்டியது இருந்திருக்கு. ஆனால் அந்த வீட்டில் அவரை மீறி ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு ஹீரோ என்னை தவிர யாராவது இந்த வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஒரு பெண்மணி அழுகிற மாதிரியான ஒரு குரல் பேக்ரவுண்டில் கேட்கும். இதை பார்த்து ஹீரோ ரொம்பவுமே அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணோம். இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். இதுக்காக ஒரு லேடி அழுகிற மாதிரியான ஒரு குரலையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஷார்ட் ரெடி பண்ணி ராஜாவும் அவரோட டைலாக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னை தவிர யாராவது இந்த வீட்டில் இருக்கிறீங்களா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ரொம்ப பயந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடியோட வாய்ஸை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி அந்த ரெக்கார்ட் வாய்ஸை ஆன் பண்றதுக்காக ஒரு பையன் கையில் வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வாய்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த பையனும் என்னன்னு சொல்லி அதை செக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பெண்மணி அழுகிற மாதிரியான குரல் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த ஆடியோல இருந்து கேட்கல, வெளியில இருந்து கேட்குது அப்படிங்கிறத அந்த பையன் நல்லாவே நோட் பண்றான். இதை கேட்டு ரொம்பவே பயந்து போன அந்த பையனும் அங்க இருந்த பசங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றான். இதை கேட்ட அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் அந்த ஷூட்டிங் அப்படியே அங்க ஸ்டாப் ஆயிருது. எல்லா பசங்களும் அந்த பையனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லடா, அது உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம், இல்ல வா மறுபடியும் டேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பெண் அழுகிற மாதிரியான குரல் எல்லாத்துக்குமே கேட்க ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் அந்த பையனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்த அந்த பசங்களுக்கும் ரொம்பவுமே பயமாயிருது. இதுக்கப்புறமா அந்த பசங்களும் வாயடைச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இருக்க இருக்க அந்த பெண்மணியோட குரல் இன்னுமே பலமா கேட்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாத்துக்குமே கைகளெல்லாம் அப்படியே விடவெடுத்து போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாருமே நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம்ல தான் இந்த சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத இவங்க எல்லாமே நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ராஜா யார் இருக்காங்கன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு ராஜா தன்னந்தனியும் போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது இந்த பசங்க எல்லாமே வேண்டாம் சார்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் கேட்காம தனியாவே அந்த ரூம் பக்கமா மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்து பொறுமையா அந்த சத்தம் கேட்கிற ரூமுக்குள்ள போய் எட்டி பார்க்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு மூலையில உட்கார்ந்து தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ராஜாக்கு ரொம்பவுமே பயமாயிருது. யாருமா நீங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட இடத்துக்கு எதுக்கு இந்த நேரத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணை எதுவுமே சொல்லாம இன்னும் பலமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்க ராஜாக்கு இன்னுமே பயமாயிருது. இதுக்கப்புறமா யாருமா நீங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பொறுமையா அவங்க பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவ்வளவு நேரமா அழுதுட்டு இருந்த அந்த பெண்மணி அழுகை நிப்பாட்டிடுறாங்க. அழுகை நிப்பாட்டின உடனே ராஜாக்கும் பயமாயிருது. இருந்தாலும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு ராஜாவும் அந்த பெண்மணியை நோக்கி போயிட்டே இருக்கும்போது இவ்வளவு நேரமா தலை குனிஞ்சு அழுதுட்டு இருந்த பெண்மணி தலையை பொறுமையா தூக்குறாங்க. தலையை பொறுமையை தூக்கணுன்னே ராஜாவோட கைகால்கள் எல்லாமே அதே இடத்துல கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அந்த பெண்மணியோட கண்ணு அப்படியே சக்கச்சவையன்னு இருக்குது. அந்த பெண்மணியோட கண்ணுல இருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பெண்மணி என்னோட குழந்தையை காப்பாத்துன்னு சொல்லி ராஜாவை நோக்கி பொறுமையா எந்திரிச்சு நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்பவே பயமாயிருது. பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிட்டு ராஜாவும் பின்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் ஆகியும் சார் வரலையும் சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பெண்மணியோட குரல் நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது. அவங்களும் பொறுமையா எட்டி பார்க்கும்போது அந்த பெண்மணி இவர்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ராஜா பின்னாடி நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. சார் வந்துருங்க சார்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பெண்மணி இந்த பசங்களை திரும்பி பார்த்த உடனே இந்த பசங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ராஜாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இது ஒரு பெண்ணே இல்லை அப்படின்னு நோட் பண்ண ராஜா யார் சொல்லி ஒரு பயத்திலேயே கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும்போது என் குழந்தையை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பலமா இன்னுமே அந்த பொண்ணு அவர்கிட்ட நெருங்கிடுறாங்க. இவரும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த பசங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அந்த பசங்கள்ல ஒரு 2 பசங்க தைரியமா முன்னாடி வராங்க.
அப்படி முன்னாடி வரும்போது டக்குன்னு அந்த பெண்மணி அவங்களோட வயித்தை கிழிச்சு உள்ள இருந்து ஒரு குழந்தைய எடுத்து கையில நீட்டுறாங்க. என் குழந்தைய காப்பாத்துன்னு அவர்கிட்ட காமிக்கும் போது ராஜா அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த பசங்களுக்கும் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுது. படத்தையே மிஞ்சுற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பசங்க எல்லாத்துக்குமே அப்படியே ஹார்ட் பீட்டே இப்படி வெளியே கேட்குற அளவுக்கு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த 2 பசங்களுமே ஓடி போய் மற்ற பசங்க கிட்ட சொல்லவும் அந்த பசங்க எல்லாருமே பயந்து வேனுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ராஜா உள்ள சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த 2 பசங்க மறுபடியும் உள்ள போலான்னு சொல்லி வரும்போது அந்த பெண்மணி அங்க இல்லை. மறுபடியும் ராஜாவை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ராஜா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. மறுபடியும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த அந்த ரூமுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ராஜாவை எழுப்ப ராஜா பலமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா ராஜாவையும் கூட்டிட்டு அவங்க வச்சிருந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா அவங்களோட வேனுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம மற்ற 8 பசங்க அந்த விஷயத்தையே பார்க்கல. ஆனா இவங்க 3 பேர் அந்த விஷயத்த பார்த்துட்டாங்க. அந்த வயிற்று கிழிச்சு அந்த குழந்தைய வெளியே எடுத்து காமிக்கிற விஷயம் எல்லாம் ரொம்பவுமே கொடூரமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அது ஒரு கண்டிப்பா ஒரு ஆன்மா தான் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பயந்து ஓடி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க வேன்ல ஏறி அவங்களோட ரெசார்ட்டுக்கும் போயிடுறாங்க. ரெசார்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு 4 ரூம் புக் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்ப எல்லாருமே ஒரே ரூம்ல தான் கொண்டிருக்கிறாங்க. ஒரே பெட்ஷீட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேரும் உட்காந்து நட்டுங்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்துருக்குறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவங்களோட உயிரே போயிருக்கும். ரொம்பவுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை கையில வச்சுட்டு இருந்து பையன்கிட்ட கேட்கிறாரு. ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார் அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். சரி அந்த கேமராவை எடு அப்படின்னு ராஜா கேட்க அந்த பையனும் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறான். இதுக்கப்புறமா அந்த டீம்ல இருந்த எல்லாருமே சேர்ந்து அந்த கேமரால என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வால்பாறை வர வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. அந்த பையன் மறுபடியும் கூட அந்த கிளிட்ச் எல்லாம் வந்ததுனால அந்த பிளரிங் எல்லாம் ஏற்பட்டதுனால எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி மறுபடியும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. இதை பார்த்த உடனே எல்லாரும் 100% கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பா ஒரு ஆன்மா தான். இதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் கண்டிப்பா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் டிரைவர்கிட்டையும் காலை நேரத்திலேயே ஊருக்கு போகலான்னு சொல்லிடுறாங்க. அவரும் என்னப்பா ஆச்சு, நேத்துல இருந்தே எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வேன் டிரைவரும் கேட்கிறாரு. இல்லைன்னா ஊர்ல கொஞ்சம் முக்கியமான வேலை, நாங்க எல்லாரும் கிளம்புறோம்னு சொல்லி இந்த பசங்களும் சொல்லிடுறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அவரோட வண்டியில போய் உட்காந்துக்கிறாரு. இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணி அளவுல எல்லாருமே அவங்களோட ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வேன்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த லொகேஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ராஜா என்ன நினைச்சாலும் தெரியல வண்டியை நிப்பாட சொல்றாரு. பசங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் ஏன் சார்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடா நம்ம வந்ததே இந்த விஷயத்துக்காக தான். ஆனால் இந்த வீடியோ எடுக்கல அப்படின்னா நம்ம வந்ததே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு கேமரா மட்டும் நீ கூட நான் போய் வீடியோ எடுத்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேமரா வாங்கிட்டு ராஜா மட்டும் தன்னந்தனிமையாக அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த பசங்க எல்லாருமே வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜா மட்டும் கேட்காம போகிறாரு. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா ராஜா அந்த வீட்டுக்குள்ள போய் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வராரு. வெளியே வரும்போது அந்த பசங்க எல்லாருமே ராஜாவை வெச்சக்கண்ணு வாங்காம ஒரு சைடு ஜன்னல்ல எல்லாருமே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வண்டிக்குள்ள ஏறின அவரை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கோட சார் ஏதாவது ஆயிடுச்சா என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, போய் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட சீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்களும் எதுவும் கண்டுக்காம அமைதியாக உட்காந்துடுறாங்க. வரும்போது அவ்வளோ ஆர்ப்பாட்டமா ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டு வந்துட்டு இருந்த பசங்க எல்லாருமே கப்பு சிப்புன்னு அவங்களோட சீட்ல யாரும் பேசாம அமைதியாக உட்காந்துட்டு வராங்க. அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு சரியா ஒரு 8:45 மணி அளவுல எல்லாருமே கான்ஃபரன்ஸ் காலில் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ராஜாவும் பேசிட்டு இருக்காரு. எதுக்கும் பயப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம ஷார்ட் ஃபிலிம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. பசங்களும் நேற்று நைட் நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே பயத்துல இருக்கிறாங்க. சரி எப்படியோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம், இனி அதை பத்தி நினைக்க வேண்டாம், ஃப்ரீயா விட்டுலான்னு சொல்லிட்டு பசங்களும் காலை கட் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ராஜாவோட போன்ல இருந்து அந்த டீம்ல இருந்து ஒரு பையனுக்கு கால் போகுது. அந்த காலை அட்டன் பண்ணி அந்த பையனும் ஹலோ சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு பெண்மணி பலமா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார்னு அந்த பையனும் ஒரு பதட்டத்தோட மறுபடியும் கேட்கறான். அதுக்கு நான் ராஜாவோட அம்மா பேசுறேன்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேட்டுக்கும் போது அவங்க மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுது ராஜா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே அந்த பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருது.
என்னம்மா சொல்றீங்க, என்னாச்சு? சார் நேத்து கூட நல்லா தான் இருந்தாருன்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லப்பா என்னாச்சுன்னே தெரியல, எப்பவுமே 6 மணிக்கே எந்திரிக்கிறவன் இன்னைக்கு 8 மணி ஆகியும் வெளியே வரலையேன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா தூக்குல தொங்கிட்டு இருந்தான்ப்பா. பார்த்த உடனே எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பையனால சுத்தமா நம்பவே முடியல. இதுக்கப்புறமா அவங்களும் இந்த விஷயத்த சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இந்த பையனும் மற்ற பசங்க எல்லாத்துக்குமே இந்த தகவலை சொல்றான். தகவலை சொன்னதுக்கு அப்புறமா இவங்க எல்லாத்துக்குமே மறுபடியும் ரொம்ப சந்தேகமா இருக்குது. ஒருவேளை அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுனாலதான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பயமாயிருது. இதுக்கப்புறமா அவங்க கேங்ல இருந்து ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கருப்பராயன் கோயில் இருக்குடா, ஒரு சின்ன கோயில் தான், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, அங்க போனோம்னா கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாத்தையுமே வர சொல்றான். அப்படி அந்த பசங்களாம் போனதுக்கு அப்புறமா அந்த கோயில்லயே ஒரு பூசாரியும் வந்துட்டாரு, சாமியும் ஆடுவாராமா. அப்படி அந்த பசங்க எல்லாரும் அந்த கோயிலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பூசாரியும் டக்குன்னு அந்த பசங்களை நிக்க சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணியை கலக்கி எடுத்துட்டு வந்து அவங்க தலை மேல ஊத்தி விடுறாரு. ஏன் சாமி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா கேட்டிருக்கும் போது, உங்களுக்கு சாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த பசங்க கிட்ட சொல்றாரு. நீங்களாம் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்க, உங்களை ஏதோ தீய சக்தி நெருங்க பாக்குது, உங்களை ஏதோ தீய சக்தி அடைக்க பாக்குதுன்னு மறுபடியும் அந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்க அந்த பசங்களுக்கு ரொம்பவுமே பயமா இருக்குது. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பசங்க கேட்கறாங்க. எந்த தீய சக்தி என்ன ஏதுன்னு அந்த பசங்களும் தெரியாத மாதிரி கேட்கறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் உடம்புக்குள்ள கருப்பராயனோட சாமி வந்துடுது. சாமி ஆடிட்டு இருக்கும்போது, நீ போகக்கூடாத இடத்துக்கு போய் கூப்பிட்டு வரக்கூடாததை கூப்பிட்டு வந்துட்டீங்க, அது ஆட்டி படைக்காததை ஆட்டி படைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மர்மமான முறையில சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சாமியாடி அல்வாக்கு சொல்லி அவங்க கையில கயிறும் கட்டி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இந்த பசங்க ராஜாவோட இறுதி சடங்குக்கே போறாங்க. போன பசங்களுக்கெல்லாம் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீரே நிக்க மாட்டேங்குது, அப்படி கொடன்னு வந்துட்டே இருக்குது. அவங்க இந்த பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா வருது. இதுக்கப்புறமா அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, ராஜா சாரோட கடைசி ஆசை என்னவா இருந்தது, அவரோட கடைசி ஆசையே இந்த ஷார்ட் பிலிமே எடுக்கிறதா தான் இருந்தது. அதனால நம்ம எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி நம்ம எப்படியாவது ஷார்ட் பிலிமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பசங்க எல்லாருமே முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கழிச்சு ராஜா எடுத்துட்டு வந்த அந்த வீடியோ கிளிப்ஸை ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆன் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே இல்லை, டோட்டலா பிளர்ராகவே இருக்கு. இதை பார்த்த பசங்க எல்லாருமே வாயடைச்சு போய் உட்காந்துடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க போகும்போது எடுத்த வீடியோஸை கூட எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கு அப்புறமா அந்த டீம்ல இருந்து ஒரு சிலருக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சு அவங்களும் சினிமா துறைக்கு போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே இன்ஜினியர், டாக்டர் அந்த மாதிரி அவங்க ப்ரொஃபஷனுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே அன்னைக்கு நைட் நடந்த சம்பவங்களை எங்களால மறக்க முடியல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான், இந்த மாதிரியான இடங்களுக்கு போறோம் அப்படின்னா அந்த இடங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி கேதர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் இந்த வீடியோவும் ஒரு எடுத்துக்காட்டு. மறக்காம நீங்க எல்லாருமே எந்த ஊர்ல இருந்து வீடியோஸ் பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்க வாழ்க்கையிலையும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நம்ம சேனல்ல பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதுல வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா நீங்க சாட்டிங்ல கூட பதிவிடலாங்க. மேலும் இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.